வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, இப்போ என் பசங்க பர்த்டேக்கு வந்து அவங்க பர்த்டேக்கு மற்ற 2 பேரும் கிஃப்ட் பண்ணுவாங்க. அதாவது என் பெரிய பொண்ணு பர்த்டேக்கு வந்து என் சின்ன பொண்ணும் பையனும் கிஃப்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தரோட பர்த்டேக்கு மற்ற 2 பேரும் சேர்ந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த பழக்கம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, சின்ன பிள்ளையில் வந்து இப்போ எங்கள் அம்மா, எங்கள் நைனா இந்த மாதிரி யார் வந்தாலும் பாப்பாங்க கையில் வந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது 100, 50 அந்த மாதிரி கொடுத்துட்டு போவாங்க. அந்த காசை ₹1 கூட என் கையில் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குன்னு 3 பேருக்கும் தனித்தனி உண்டியல் இருக்குது. அதில் தான் போட்டு வச்சுக்குவாங்க. அது எவ்வளோ ரூபாவாக இருந்தாலும் சரி. இப்போ லாஸ்ட் டைம் தீபாவளி கூட ₹500 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை கூட பிள்ளைங்க கையில் கொடுக்க மாட்டாங்க. ₹1 இருந்தாலும் சரி, ₹500, ₹1000 இருந்தாலும் சரி, அவங்க உண்டியலில் தான் போட்டு வச்சுக்குவாங்க. கடைக்கு ஏதாவது பொருள் வாங்கிட்டு சொல்லி அனுப்பினாலும் மிச்ச காசு நம்ம கைக்கு வராது, உண்டியலுக்கு தான் போகும். ஏன்னா அவங்க வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ண மாட்டாங்க. அதனால் நாங்களும் கேட்டுக்க மாட்டோம். இந்த பழக்கம் வந்து ரொம்ப நல்ல பழக்கம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இந்த மாதிரிலாம் தோணலை. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு சரி, நம்ம கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுது. இது உண்மையிலே ஒரு நல்ல பழக்கம். ஏன்னா காசை வேஸ்ட்டாக செலவு பண்ணாமல் அவங்க பர்த்டேக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு கொடுக்குறது உண்மையிலே ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான். அவங்களுக்குள்ளே மட்டும் கொடுத்துக்க மாட்டாங்க. இப்போ என்னோடய பர்த்டேக்கு எனக்கு, என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு அவங்களுக்கு, அப்புறம் எங்கள் 2 பேரோட கல்யாண நாளைக்கு, அது மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட்டாக கிஃப்ட் பண்ணுவாங்க. அது உண்மையிலே எத்தனை பேர் செய்கிறாங்க, எத்தனை பேர் வீட்டில் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றது தெரில. ஆனால் என் பசங்க இப்படி இருக்கிறது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்தேன். சேமிப்புன்றது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா நம்ம சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக சேர்த்து வைக்கிறதா நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அது அந்த பழக்கத்தை வந்து நம்ம பசங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம குழந்தையாக இருக்கும் போது இது எந்தளவு ஃபாலோ பண்ணணுன்னு தெரில. ஆனால் இனி வர காலகட்டத்தில் விலைவாசி ஏற்றத்தில் நம்ம சிக்கி தவிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சேமிப்புன்றத ஒரு நல்ல விஷயத்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காண்டி தான் அந்த வீடியோவை நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். அது மாதிரி பசங்களுக்குள்ளேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் பண்ணி அவங்க மனசில் உள்ளதை அதுக்குள்ளே ஏதாவது சின்ன கார்டு மாதிரி வச்சு அதில் எழுதி கொடுத்து அதை அவங்க படிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உணர்வு ஏற்படுது. இதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். இது வரைக்கும் ஏதாவது ஃபேமிலியில் இதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் பசங்களுக்கு இந்த வீடியோவை காட்டி சொல்லிக் கொடுங்க. 2 பேராக இருந்தாலும் சரி, 3 பேராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருக்கணும், அன்பாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. உண்மையிலேயே அது குடும்பத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இது நாள் வரைக்கும் சின்ன சின்ன ஸ்டேஷ்னரி ஐட்டத்தை அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ண என் பிள்ளைங்க, இப்போ லாஸ்ட் டைம் என் பையனோட பர்த்டேக்கு வந்து ஒரு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நகையாக கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. அவங்கள்ட்ட இருந்த அமௌண்ட்டுக்கு இப்போ உள்ள கோல்டு ரேட்டுக்கு நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் சில்வரில் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு என் பையனுக்கு ஒரு வெள்ளி செயின் வாங்கி அதை அவங்க அக்கா கையாலே போட விட்டோம். இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய், டேக் கேர்.